ஓப்போவில் வந்து F33 மற்றும் F33 Pro 5G அப்படிங்கிற ரெண்டு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்லேயும் ஒன்று ரெண்டு வித்தியாசம் தான் இருக்க தவிர மற்றபடி ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இந்த ஓப்போவோட F33 5G மற்றும் F33 Pro 5G இந்த ரெண்டு ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க. இது வாங்கினா ஒர்த்தா இல்லையா கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோ கடைசியும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒருவேளை இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதல்ல ஆஸ் யூஷுவல் இந்த ஃபோனோட பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ரெண்டு ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட் நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி பார்க்கும்போது ஓப்போட F33 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓப்போட F33 Pro 5G இந்த திக்னஸையும் வெயிட்லையும் கொஞ்சம் கூட இருக்குது. மற்றபடியாக ரெண்டு ஃபோனுக்கும் MIL SCD 810H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ட்ராப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்சிடென்டெல்லாம் கீழே விழுந்தா ட்ராப் ரெசிஸ்டன்ஸ் இப்போ ஷாக் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஓப்போட F33 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ட்ரிபிள் IP ரேட்டிங் இருக்குது. அதாவது IP66, IP68 மற்றும் IP69 அப்படிங்கிற ட்ரிபிள் IP ரேட்டிங் இருக்குது. அது வந்து ஓப்போ F33 Pro 5G எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக இந்த 3 IP ரேட்டிங் போக அடிஷனலாக IP69K அப்படிங்கிற இன்னொரு IP ரேட்டிங் தராங்க. ஸோ பேசிக்காக ரெண்டு ஃபோனையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஹெவியான மழைக்காலங்கள் எடுத்துகிட்டு போனாலும் எந்த விதமாக பிரச்சனையும் ஆகாது. இந்த ஓப்போட F33 Pro 5G வந்து இந்த ஹெவி வாட்டர் ஜெட்ஸ் அதாவது ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி பட்டால் கூட தாங்குங்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக கூட ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரியாக ரெண்டு ஃபோன் ஒரு நல்ல IP ரேட்டிங்கோடு வருது. மற்றபடி ஃபோன் வந்து நமக்கு பிளாஸ்டிக் பாடியில் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குது. ஓப்போட F33 Pro 5Gயோட கலர்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதுமாதிரி ஓப்போட F33யோட கலர்ஸையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு வேரியண்ட்லேயும் நமக்கு வந்து கொஞ்சம் ஷைனியான பேட்டர்ன் வந்து பேக் சைடில் வருது அந்த ஒயிட் கலர் வெர்ஷனில். ஆனால் டிசைனும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதான் ஃபோனோட பில் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தாக நமக்கு இந்த ஃபோனில் உள்ள டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ரெண்டு ஃபோன்லேயும் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 100% DCI கலர் கேமரா சப்போர்ட், 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM சப்போர்ட் இருக்குது. இப்போ பிரைட்னஸ் பார்க்கும்போது 1600 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. மற்றபடி ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது நமக்கு 120 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் போகுது. இந்த பஞ்சுவல் டிஸ்பிளேல நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. மற்றபடி டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக AGC DT ஸ்டார் D+ அப்படிங்கிற கிளாஸ் வந்து டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் ஃபோனோட டிஸ்பிளேயாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவு ஓகே தான். அடுத்தாக நமக்கு இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபோன்லேயும் நமக்கு MediaTek Dimensity 6360 Max அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 2.4 GHz ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக இந்த ஃபோனில் ARM Mali G57 MC2 அப்படிங்கிற GPU வருது. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு புது சிப்செட். ஆனால் ரேங்கிங் வெளியே வரல. ஆனால் இந்த ப்ராசரோட ரேங்கிங் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நமக்கு Snapdragonோட 4 Gen 2 அப்படிங்கிற சிப்செட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 115லேருந்து 120 ரேங்க்குள்ளே நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து வரும். ஸோ சொல்ல போனால் நமக்கு MediaTek Dimensity 6400க்கு கூட கொஞ்சம் மேலே வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் எப்படி பார்த்தா நமக்கு வந்து இது ஒரு லோயர் அண்ட் மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக வருது. அதனால் ஆப்ஸ் ஓரளவு ரன் பண்ணலாம். மல்டி டாஸ்கிங் ஓரளவு லைட்டாக பண்ணிக்கலாம். ஹெவியாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் லேக் ஆகிற நோட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் கேம்ஸ் வேணும் விளாடாமல் தவிர மற்றபடி மிட் செட்டிங்ஸ்க்கோ ஹெவியான கேம்ஸ்க்கோ இது செட் ஆகாது. மற்றபடி இந்த ரெண்டு ஃபோனுக்கும் ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரேம் வெர்ஷன் LPDDR4 தராங்க. அது ஓகே தான். ஆனால் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் UFS 2.2 தான் தராங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ். ஸோ ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இது பெரிய லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படிங்கிறது இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மற்றபடி அந்த ஃபோனுக்கு மைக்ரோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. அதே ஃபோனோட OS பொறுத்தவரைக்கும் இது Android 16 பேஸ் பண்ண ColorOS 16 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் என்ன ஆகுது. அப்டேட்ஸை பற்றியும் கம்பெனி பெருசாக மென்ஷன் பண்ணல. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ரெண்டு ஃபோனோட பேக் சைட்லையும் காமனான கேமரா தான் தராங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான OV50D40 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. இது F1.8 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடியாக இந்த ரெண்டு ஃபோனுக்கும் ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு போல வெறும் EIS எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும் தான் இருக்குது. மேலும் பிரைமரி கேமராவில் நமக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் HD வீடியோ 60 ஃப்ரேம் வரை கேப்சர் பண்ண முடியும். 4K குவாலிட்டியில் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ண முடியாது. இதுபோக இந்த ஃபோனில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் தராங்க. இது F2.4 ஆப்பர்ச்சரில் வருது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோன்லேயும் ஒரு வித்தியாசம் வருது. அது மாதிரி பார்க்கும் ஓப்போட F33 5G வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 60 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது F2.4 ஆப்பர்ச்சரில் வருது. அதே ஓப்போட F33 Pro 5G வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. F2.0 ஆப்பர்ச்சரில் வருது. இது Galaxy Core 50 F6 அப்படிங்கிற சென்சார் பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் நமக்கு வந்து ஃபுல் HD வீடியோ 30 ஃப்ரேம் வரையும் கேப்சர் பண்ணலாம். 4K இதுலையுமே கேப்சர் பண்ண முடியாது. இதுபோ இந்த ஃபோனில் செல்ஃபி கேமராவில் எடுக்கிற ஷார்ட்ஸ் குரூப் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக நமக்கு வந்து 1xல எடுக்கிற ஷார்ட்ஸ்க்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக 0.6xக்கு மாறிடுமா நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தா. மற்றபடி இதில் பாப் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் இருக்குது. அது மூலமாக சில சப்ஜெக்ட்ஸ் வந்து பெருசாக காட்டுற மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி
மற்றபடி போர்ட்ரேட் க்ளோ அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் இருக்குது. நமக்கு வந்து கலர்ஸ் வந்து மாற்றி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். இது போல் நமக்கு டியூல் வியூ வீடியோவும் இருக்குது. அதாவது பேக் சைட்லையும் ஃப்ரண்ட் சைட்லையும் ஒரே நேரத்தில் வீடியோஸ் எடுக்கிற ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக இருக்குது. மற்றபடியாக இந்த ஃபோனில் IR சென்சர் இருக்குது 2 ஃபோன்லையுமே. அதனால் ரிமோட்டாக கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ ஃபோனோட ஸ்பீக்கர்னு பார்க்கும்போது ஆடியோஸ்க்காக நமக்கு USB Type-C போட்டு தராங்க. மற்றபடி 2 ஃபோன்லையும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டோட. அதே நெட்வொர்க் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் 5G-க்கான SNA சப்போர்ட் இருக்குது. இது இப்போ டியூல் 4G-க்கான VoLTE Wi-Fi 6 Bluetooth 5.4 மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. USB Type-C-யோட வெர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 2.0 போர்ட் தான் இருக்குது. அதே பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த 2 ஃபோன்லையும் 7000 mAh பேட்டரி இருக்குது. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. கடைசியாக இந்த 2 ஃபோனோட விலையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஓவரால் அந்த 2 ஃபோனுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃபி கேமரா வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த IP ரேட்டிங்கில் ஒரு குட்டி வித்தியாசம் இருக்குது. மற்றபடியாக பெருசாக சொல்கிற அளவுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு வித்தியாசத்தை வச்சுட்டு பயங்கர ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் 2 ஃபோனுக்கும் இருக்குது. ஆனால் இது ஒரு சைடில் இருந்தாலும் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் ரொம்ப அதிகம். காரணம் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை. சொல்ல போனால் இந்த ஃபோன் வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் AMOLED டிஸ்பிளே டீசெண்டாக இருக்குது. ஓரளவு டீசென்ட்னு சொல்லலாம். ப்ராசர் சொல்கிற அளவுக்கு இல்லை. ரொம்ப என்ட்ரோல் சிப் தான் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 தான் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் கேமரா, அதுவும் 4K ஃபுட்டேஜ்லாம் எடுக்காது. மற்றபடி பேட்டரி மட்டும் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட ப்ரைஸிங் இதுக்கு ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.